இந்தியா என்ற கருப்பொருளை நமது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய விஞ்ஞானிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த மாபெரும் தருணத்தை தேசிய அளவில் கொண்டாடுகிற வகையிலும் கையெழுத்து எனும் பெருங்கலையை மக்கள் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் கடத்துவதற்காகவும் உலக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஆராய்ச்சி ஆய்வுகளின் தொடர்ந்து உலக தலைவனாக விளங்கும் நமது இஸ்ரோ நிறுவனத்துக்கு மாபெரும் கௌரவத்தை அளிக்கும் வகையிலும் நாளைய விஞ்ஞானிகளாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய தீவிரமான ஒரு முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலும் உண்மையிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்த உணர்வில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் பாரம்பரிய மிக்க கலைகள் நம்ம கையை விட்டு விடைபெற்றுக் கொண்டு சென்று இருக்கிறது. அந்த வகையில் கடிதம் எழுதுகிற கலையும் நாளுக்கு நாள் மறைந்து வருகிறது. இந்த நாட்டை முதலாக கட்டமைத்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது மகளுக்கு எழுதிய கடிதம், மறைந்த முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் எழுதிய கடிதங்களும் இன்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அரசியலுக்கு மத்தியிலும் அரசாங்கத்துக்கு மத்தியிலும் கடிதம் கேட்ட தீர்வுகளும் அதனுடைய கோரிக்கைகளும் இன்று ஒரு நிலையான அரசியலை இந்த தமிழ் மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு காரணம் அந்த கடிதங்கள் என்பது நாம் மறக்க முடியாது. உலக போர்களுக்கும் உலக அமைதிகளுக்கும் தீர்வு கண்ட கடிதங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட கையெழுத்துக்களையை நவீன யுகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக நான் 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் பேச்சுத்திறன் குறைந்த மாணவனாக இருந்திருந்தாலும் எனக்கு கிடைத்த அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் எப்படி அறியக்கூடிய அரசு பள்ளிக்கு கிடைத்த ஆசான்கள் போல் எனக்கு அன்றைய காலகட்டத்தில் எனக்கு அரசு ஆசிரியர்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்தார்கள். அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் இன்று கடிதங்களையும் சிறப்பிட கடிதங்களையும் கலை மனுக்களையும் எழுத்தோவியங்களையும் படைத்து வருகிறேன். வாட்ஸ்அப்பை எதிர்த்து விட்டேன், பேஸ்புக்கை எதிர்த்து விட்டேன், கடைசியாக ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை எதிர்கொள்ளவும் தயாராகி வருகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பங்களும் நம்மளிடம் இருந்து கற்றுக்கொள்வைகளாகத்தான் இருக்க வேண்டும். நம்மளை அடிமையாக்கவோ நம்மளை நிர்வகிக்கவோ ஒரு நவீன தொழில்நுட்பம் உலகின் எந்த மூலையிலும் இருந்துவிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மாணவன் ஏஐ தொழில்நுட்பத்தோடு நெருங்கி பழகுகிறான். அதன் பிறகு அவருடைய தனிப்பட்ட விடயங்களை எல்லாம் அந்த ஏஐ தொழில்நுட்ப கருவிகளும் பகிர்ந்து விடுகிறான். கடைசியில் நெருக்கம் அதிகமாக அந்த மாணவன் நான் தற்கொலை செய்ய வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை ஏஐ தொழில்நுட்பத்திடம் கேட்கிறான். அதற்கான யோசனையை அந்த ஏஐ தொழில்நுட்பம் வழங்குகிறது. கடைசியாக ஒரு மாணவன் சந்தேகம் எழுப்புகிறான். நான் தற்கொலை செய்து கொள்வதை என் பெற்றோர்களிடம் தெரிவிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஏஐ என்ற தொழில்நுட்பம் சொல்கிறது, உன் பெற்றோருடன் பேசினால் உன் தற்கொலையை நிறுத்தி விடுவார்கள், உன்னுடைய முடிவில் தோல்வி அடைந்து விடுவாய், பெற்றோரிடம் கேட்க வேண்டாம் என்று ஏஐ சொல்கிறது. ஒரு மனித மூளைக்கும் ஒரு தொழில்நுட்பத்தினுடைய திறனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஏனென்றால் அரசு பள்ளியில் கிடைக்கிற மாணவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்க மட்டும்தான் முடியும். ஆனால் சமுதாயத்தில் பொது வெளியில் நீங்கள் நல்ல பேர் வாங்க வைக்க ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அதைத்தான் இந்த அரியக்குடி அரசு பள்ளிகள் செய்திருக்கிறார்கள். அந்த இஸ்ரோ அந்த சேட்டிலைட் கண்டுபிடித்திருக்கிற அந்த 12 மாணவர்கள் உண்மையில மாணவர்கள் அல்ல, என்னை பொறுத்தளவு தாய் மாணவர்கள். இவர்கள் கண்டுபிடித்த அந்த சேட்டிலைட் விரைவில் ஏவப்படும். அதற்கு இடையில் நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் என்று கூறி இந்த தேசிய கடித தினத்துக்கு
மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இஸ்ரோ நிறுவனத்தை பற்றி எழுதிய கடிதத்தை நல்ல முறையில் பார்வையிட்டு அதை இன்னைக்கு காட்சிப்படுத்திய ஒரு மாபெரும் தமிழ் கனவு என்று சொன்னால் இதுதான் மாபெரும் தமிழ் கனவு. அந்த இந்த திட்டத்தில் வருகை தந்திருக்கிற எனக்கு ஆசிரியர்களாகவே நான் பள்ளியை விட்டு நான் வெளியேறிய தருணத்திலும் எனக்கு செய்தியாளர்கள் எனக்கு ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களும் வருகை தந்து நம்முடைய காரைக்குடி உதவி மின்பொறியாளர் காரைக்குடி தெற்கு பயிர்மான வட்டத்தை சேர்ந்த ஐயா இரா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் எனக்கு 89 கடிதங்கள் எழுதி அடுத்த நிலைக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் 247 அடி உயரத்திற்கு என்று திருக்குறளை படைத்திருக்கிறேன். வருகின்ற உலக தாய்மொழி தினத்தன்று ஹெலிகாப்டர் மூலம் காட்சிப்படுத்தி உலகெங்கிலும் நம்முடைய விண்வெளி அறிவியலையும் நம்முடைய தமிழையும் நம்முடைய வான்புகள் கொண்ட வள்ளுவத்தையும் நாம் கொண்டு சேர்க்கிற முயற்சியில் நான் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உங்களுக்கு தலைவணங்கி உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த குறைந்த இடையில் உள்ள இந்த செயற்கைக்கோள் உலக அறிவியல் உலகம் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரி வகுப்பறைகளும் அறியக்குடி பள்ளி மாணவனுடைய வெற்றியை, அறியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முயற்சியை வருங்காலங்களில் அனைத்து வகுப்பறைகளில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். மராட்டா திராவிட உட்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுபாஷிஷ மாகே காதே தவ ஜய காதா ஜனகண மங்கள